ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நாம் பேலியோ டயட்டோட 5வது நாள். காலையில் எழுந்ததுமே வெயிட் செக் பண்ணி பார்க்கலாம். 69.7. நேற்றோட இன்றைக்கி ஒரு 200 கிராம் குறைஞ்சிருக்கு. அப்புறம் எப்பயும் போல் நம்மளோட ரொட்டீன் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் குடிச்சிடணும். தேங்காய் எண்ணெய் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் தேங்காய் எண்ணெய் குடிக்கணும். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் குடித்து முடித்ததுக்கப்புறம் ½ அன் ஹவருக்கு அப்புறம் லெமன் ஜூஸ், வார்ம் வாட்டரில் லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும். இதுவும் கம்பல்சரி. ஸோ இது குடித்து முடிச்சுட்டு நான் ஒரு 11 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பட்டர் காஃபி. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கடைகள்லாம் காஃபி ஷாப்லலாம் குடிக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸ் போல் பால் சேர்த்துருக்கேன். ஸோ பால் நல்லா கொதித்து பொங்கி வரட்டும். நல்லா க்ரீமியாக இருக்கும். அதே சமயம் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடையில ஸ்நாக்கே தேவையில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போல் காஃபி தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது ப்ரூ காஃபி தூள். அப்புறம் தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். பால் பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் காஃபி பவுட்ரை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். காஃபி பவுட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்திக்கிறேன். நம்மளுக்கு சுகர் சேர்த்துலன்னு ஒரு ஃபீலிங்கே கிடைக்காது. நம்ம பட்டர் சேர்த்தும் போது நல்ல ஸ்வீட்னஸ் கிடைக்கும். நீங்கள் சுகர் சேர்த்தலை அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. நல்ல ஸ்வீட்டாகவே இருக்கும். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டவ் மேலே வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி இந்த மிக்சர் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட காஃபி பிளெண்டர் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பெரிய ஜாராக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மிக்சியில் சூடாக காஃபி ஊற்றிட்டு அரைக்கும்போது வெளியே தெறிக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக தெறிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மிக்சியில் அரைக்கும்போது நீங்கள் பார்த்து அரைக்கணும் கேர்ஃபுல்லாக. ஸோ நம்ம இதை எதுக்கு பண்ணுறோன்னா நல்லா நம்மளுக்கு க்ரீமியாக கிடைக்கும். நல்லா நொறையாக இருக்கும் காஃபி. ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. அதுக்காக தான். இல்லாட்டி நீங்கள் சும்மா டம்ளரில் கூட ஆற்றிக்கலாம். பட் நீங்கள் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். காஃபி ரெடி ஆயிடுச்சு. பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா நுர வர வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சூடாக குடிக்கணும்னு இல்லை. ஒரு அளவுக்கு கொஞ்சம் சூடாக குடித்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 30 செகண்ட் பீட் பண்ணாவே போதும். நல்ல நுர கிடைச்சிரும் நம்மளுக்கு. பாருங்கள் நம்மளோட பட்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்பவே ஈஸி. டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான க்ரீமியான பட்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இது குடிச்சு முடிச்சுட்டு நான் ஸ்நாக்கில் எதுவுமே எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு லஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பொரியல், முள்ளங்கி தோல் நீக்கிட்டு சீவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த முள்ளங்கியை துருவி கேரட் துருவுற மாதிரி துருகி அதை தயிர் சாதம் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பட் வெயிட் லாஸ் மோடில் மோர் தயிர்லாம் அலௌடு இல்லை. என்னோடய ப்ளட் டெஸ்ட்டுக்கு மோர் தயிர்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் பொரியலாக செஞ்சு சாப்பிட போகிறேன். முள்ளங்கி மட்டும் இல்லை, நீங்கள் பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய், சொரக்காய் அது மாதிரி நல்லா
கேரட் துருவுற மாதிரி துருவிட்டு அதில் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளோட அரிசி சாதத்தில் எப்படி தயிர் சாதம் செய்கிறோமோ அதே மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் இந்த முள்ளங்கியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். நீங்கள் இந்த முள்ளங்கியை சட்னியாக கூட நீங்கள் செஞ்சு நம்ம தோசை பணியாரத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அந்த சட்னியை செய்யும்போது கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் கொஞ்சம் சேர்த்திக்காமல் செய்யணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை நம்ம பேலியோ வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் இது மாதிரி தண்ணி காய்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி முள்ளங்கி, பூசணிக்காய், சொரக்காய், பீர்க்கங்காய் அது மாதிரி எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இரும்பு சட்டி சூடானதும் 1 ஸ்பூன் போல் நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டயர்டாக இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு லெமன் ஜூஸில் உப்பு லைட்டாக கொஞ்சம் கலந்து குடிச்சிருங்க. டயர்ட்னஸ்லாம் இருக்காது. இது மாதிரி நிறைய ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தக்காளி வேணும்னா கூட நீங்கள் தக்காளி சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளியில் எதுவுமே ஆட் பண்ணல. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேர்த்திக்கல. ஸோ முள்ளங்கியை சேர்த்தாச்சு. இதை கொஞ்ச நேரம் வதக்கி விடலாம். இதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். முள்ளங்கியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ நம்ம இதில் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டோம்னா அது மாதிரி ஸ்மெல் இருக்காது நம்மளுக்கு சாப்பிடும்போது. நம்ம எடுத்தது தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ முள்ளங்கி சேர்த்துட்டு ஒரு நிமிஷமாவது அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ முள்ளங்கி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா பொடியை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ உப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலியோவில் இந்த உப்பு தான் யூஸ் பண்ணணும். நார்மல் தூள் உப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஸோ உப்பு கொஞ்சம் பார்த்தே சேர்த்திக்கோங்க. கடைசியாக கூட நீங்கள் வேணும்னா கூட சேர்த்திக்கலாம். இதுலேயே தண்ணி விடும். கொஞ்சம் காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். முள்ளங்கி சீக்கிரமாகவும் வெந்துடும். காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை வேக விடுங்க. உங்களுக்கு வேணும்னே நீங்கள் தேங்காய் துருவி கூட இதில் சேர்த்திக்கலாம். இன்னும் இன்றைக்கி எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. ஸோ பாருங்கள் தண்ணியெலாம் வற்றிட்டு முள்ளங்கிலாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. சாப்பிட்டு டின்னரில் பார்க்கலாம். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முட்டை செய்ய போகிறேன். முட்டை பொடிமா செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இரும்பு சட்டி சூடானதும் பட்டர் சேர்த்திக்கிறேன். ஸோ வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும்.
ஸோ மெல்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கலாம். இந்த முட்டை பொடி மாஸ்க்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த முட்டை பொடி மாஸில். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன். ரொம்ப அதிகமாக தக்காளி சேர்த்த வேண்டாம், அது டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். தக்காளி சேர்த்துன மாதிரி இருக்கணும், சேர்த்தாத மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக சின்ன தக்காளிலேயே அரை தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். நீங்கள் இது மாதிரி கொஞ்சமாக தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் தக்காளி சேர்த்தாமல் வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துவாங்க. அதை விட நம்ம தக்காளி சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறம் 3 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிடலாம். பொடி மாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை கலரி விட வேண்டியதான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். முட்டை நல்லா வெந்தால் போதும், கிளறி விட்டுட்டே இருங்க. முட்டையோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தால் கொத்தமல்லி இலை தூவிடுங்க. உங்களுக்கு பசி அடங்குற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன்னா உங்களுக்கு 4, 5 வேணால் 6 முட்டை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வயிறு நிரம்புற வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளோட டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ரெசிபீஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபீஸ் தான். ஸோ நம்மளோட டின்னர் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் பசுமஞ்சள் சாப்பிட்றணும். என்னோடய Day 5 இப்படி தான் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு Day 6 என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.